ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த படத்தோட பேர் ஆங்கர் டேல்ஸ். இது ஒரு வெப் சீரிஸ். இந்த படத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 வெவ்வேறு கதைகள் இருக்குது. இதில் நான் ஒரு 2 கதைகளை பற்றி சொல்ல போகிறேன். இது ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்ல போகிற கதை பார்த்திங்கன்னா ஆங்கர் டேல்ஸில் ஃபுட் ஃபெஸ்டிவல். இது ஒரு எபிசோடாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனா லீட் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலி எப்படி இருக்குன்னா, படம் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுலே ஒரு ராஷ்மிகா ஒரு வெஜிடேரியனில் ஒரு வீகன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வீகன் டயட்டு, வீகன் லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு ராஷ்மிகாவுக்கு இந்த ரொம்ப வீக்காக ஆகுறாங்க டியூ டு தி ஃபுட் அண்ட் டயட் ஸ்டைல். ஸோ என்ன ஆகுது, டாக்டர்கிட்ட பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கீங்க, யூ ஹேவ் டு டேக் 1 egg per day அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இதில் இப்போ எக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா, எப்படி முன்னாடி ப்ரியர் டு வெட்டிங் ராஷ்மிகா ஒரு நான்வெஜ் அண்ட் ஃபுட்டி. ஸோ நல்ல கண்ணாபின்னான்னு நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றவங்க. இது ஒன்லி டியூ டு வெட்டிங் அவங்க ஒரு வீகன் லைஃப் ஸ்டைலில் வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, அவங்களே வீக் ஆகிட்டு ஒரு எக் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. எக் வேணுன்ற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணதில் இவங்க இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு, இல்லைன்னா சொல்லி பாரு, என்ன சொல்கிறாரு பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்லி பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் இப்போ உன்னோட டயட்டில் சேர்த்துக்கணும், லேகி குலா ஒரு ப்ரோட்டீன் சேர்த்துக்கிட்டா கூட போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏதோ ஒரு ஹோமியோபதி ஆயுர்வேதா மெடிசனில் ஒரு சிரப்பை கொடுத்துட்டு, இது டெய்லி சாப்பிடு, எக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன்ஸ் இதில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிரப்பும் சாப்பிட்டு பார்த்தா வாயிலே வைக்க முடியாத அளவு ஒரு டேஸ்ட்லெஸ் ஒரு சிரப்பு, ஒரு மாதிரி சோர் சிரப்பு. அது சாப்பிட முடியல, குடிக்கவும் முடியல. ஸோ இதை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீ ஏன் வீட்டுக்கு தெரியாமல் முட்டை சாப்பிடக்கூடாது, இவ்வளவோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, போயிட்டு ட்ரை பண்ணி டெய்லி ஒரு எக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க.